சின்னக்குட்டீஸ் சூப்பரான எல்லோ கலர் டியரா நான் சொல்லுவேன்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம்னா வந்து கொடுக்க தான் அது பண்ணுவாங்க. ஒரு இறக்கிற கேணி தான் ஊர் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கன்னு வைங்க. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னக்கிட்ட இப்போ இந்த தீபாவளி ஆஃபர்லேருந்து அப்புறம் வாங்குகிற எல்லாருக்கும் இந்த ஏரியாவே அப்படியே வந்து இது பண்ணிட்டேன், கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி அவ்வளோ இது பண்ணிட்டேன். ஆனாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து அவங்க யாருக்குங்க பூ பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் இவ்வளோ அழகான டியராக தான் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. சிஸ்டர், ஒரு மாவு பூச்சி ஒரு சின்ன ஒரு இது எதுவும் இல்லாமல் இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்து இது பண்ணி இதை ஒரு நாளைக்கு நீங்கள் 50 பேக் காமிக்கிறீங்க, 30 பேக் காமிக்கிறீங்க, 40 பேக்ஸ் காமிக்கிறீங்க. அத்தனை பேர்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50, 40, 30 இப்படி எடுத்தால் ஒரு 300-400 பேக் அனுப்புகிறேன்னு வைங்களேன். இந்த தீபாவளி ஆஃபர்லேயே 100 பேக்குக்கு 10 ரூபா போட்டாலே 1000 ரூபா வரும். அப்போ 300 பேக்குக்கு 3000 ரூபா வரும். ரைட்டா? 10 ரூபா போட்டால் சொல்கிறேன் நான். யார் எங்கிட்ட இது 10 ரூபான்னு சொன்னால் வாங்காத ஆளே கிடையாது. கண்டிப்பாக கொடுங்க சிஸ்டர். அந்த கலரே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, வாங்கிக்கிறோம். 10 ரூபாங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய மேட்ரு கிடையாது. என்ன 10 ரூபா தானே அப்படின்னு போட்டுருவாங்க. எனக்கு என்னென்னா சந்தோஷம் இதை வந்து ஹாப்பியாக கொடுக்குறதுக்கு. பட் இது கூடவே பார்த்தேன், இது தொட்டியாக பூத்துருந்துச்சு பர்ஸ்லேன்னு. நானே நினச்சி பார்க்கல இது வரும்ன்ட்டு. இதை பூக்க வைக்கணுன்றது கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. ஏன்னா இது வச்சு வரலான்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பர் அட்ராக்டிவ் மஜந்தா கலரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அழகு. அது கூட்டமாக இது இந்த வெரைட்டி பர்டிகுலராக மொத்தமாக வந்து நிறைய பூ வரும் இந்த வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த டியரா வெரைட்டி அங்கே பார்த்த பிங்க்குன்னே இல்லாமல் இவங்க வந்து இன்னொரு பிங்க். இது ஒரு மாதிரி அழகு. ஐயோ இதுவும் சூப்பர். இது இந்த எல்லோ என்னென்னலாம் அன்றைக்கி என்னால் முடியுமோ எல்லாத்தையும் மொத்தமாக அங்கே பாருங்களேன். ஒரு தொட்டியில் இவ்வளோ இது பண்ணி இருக்குதுன்னா அங்கே வருங்க இப்படி மொத்தமாக இப்படி எடுத்து உடச்சி அனுப்புகிறேன். எல்லோரும் சிஸ்டர் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருந்தாலே சூப்பராக வரும் சிஸ்டர். கொடுத்த அடுத்த நாளே மொட்டோடு இருந்திருக்கும் போல் ஆச்சரியம் ஒருத்தவங்களுக்கு பூத்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இது வந்து பக்கத்தில் மொட்டோடு இருக்குன்னா சும்மா இங்கே பிடுங்கி போட்டிருந்தனாலே பூக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அவ்வளோ ஆச்சரியமாக எனக்கு இது பண்ணாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு வந்து அவங்கள சந்தோஷத்தில் ஆழ்த்துதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் காமிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கலர் இருக்கும். இந்த ஒரு டியரா வெரைட்டி இது அடுத்து நான் கொடுப்பேன் இருக்குது. இது எனக்கே வந்து பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அனுப்பிச்சு. பட் பார்க்க இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதுக்கான சீசன் இப்போ கிடையாது. ஆனால் இது என்னமோ நல்லா பூத்துட்டு இருக்குது இப்போ எனக்கு. ஏன்னா மழை வந்து இன்னும் அந்தளவுக்கு வீரியமாக நம்மளுக்கு வரல. ஸோ இந்த புறம்பா கொண்டு வந்து கமெண்ட் பண்ணிச்சு பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு ஃபேக் ஐடி உட்காந்து க்ரியேட் பண்ணி புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்னடா திடீர்னு இந்த பொண்ணு அழகாக மென்மையாக பேசிகிட்டு இருந்து புயலாக மாறிடுச்சுன்னு நினைப்பீங்க. பட்டர் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்குள்ளே ஒரு சிங்கம் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னை டென்ஷன் படுத்தி விட்டாங்கன்னா என் பேச்சை கேட்காதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவேன்னா பேசி முடிச்சிட்டேனாக்கா எனக்கு ஃப்ரீ ஆகிடும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்லுவார், மற்றவங்க டென்ஷன் ஆக்கிவிட்டு நீ பாட்டு கூலாகிடுற அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் என் டேபிள் ரோஸ் தோட்டத்தில் இருக்கிற பூவே கிடையாது. இதெல்லாம் அங்கங்கே இருந்தது. இப்போ என்னமோ முளைச்சி இது பண்ணி இப்படி வந்துட்டுருக்கு. இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். இதை நான் கிஃப்டாக கொடுக்குறதுல பெருமையாக தான் நினைக்கிறேன். இது வந்து ஆஃப் ஒயிட்டுங்க, இதில் வந்து ஒயிட் இல்லை. நம்ம தான் எனக்கு நல்லாவே நான் சொல்லுவேன், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து டியரா பர்ஸ்லைன் இதை பிரித்து மக்கள் மனசில் அதை விதைக்க வச்சது. அதுக்கப்புறம் பிங்க் மெஜாரிட்டி இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து காப்பி கேட்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நல்லாவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன் ஆஃப் த காப்பி கேட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க மேலே சந்தேகமும் வந்துடக்கூடாதான். அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அப்படி கொடுக்குறாங்கன்னு தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில் வாங்கினீங்கன்னா அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே நம்ம சந்தேகப்பட மாட்டோமா, அந்த ஒரு இதாம்மா. அப்புறம் வந்து இது பேர் என்ன கடைசியில் வந்து வஞ்சகம் இல்லாமல் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஹார்ட் ஒர்க். பைத்தியக்குழி நீ வந்து இது சொன்னோன்னு நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க. பைத்தியக்குழி இது வந்து எங்கள் தஞ்சாவூர் சைடு யூஸ் பண்ணுற காமனான ஒரு வார்த்தை. எதாவது ஒன்றா பைத்தியக்குழி எப்படிம்பாங்க. அது வந்து நான் ஆக்சுவலி எங்கள் ஊர் பக்கம் இது எனக்கு என்ன வேர்டுன்னு ஃபஸ்ட் தெரியாது. இப்போ இங்கே வந்துட்டு இது வந்து இயல்பாயிடுச்சு. அது தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ சில அந்த மாதிரி அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசும்போது அதை சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க நக்கறேன் பைத்தியக்குழி அப்படின்னு. அது மாதிரி பைத்தியக்குழி என்னை திட்டுற மாதிரி வந்து திட்டிட்டு நீ ரொம்ப பேசாதம்மா அதுமான்ட்டு கடைசியில் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஹார்ட் ஒர்க்னா என்னத்தை சொல்கிற இப்போ பைத்தியக்குழி தானே சொல்லி ஆகணும். ஸோ இந்த இது பேர் என்ன டியரா பர்ஸ்லேன் இது இந்த மாதிரியான பூக்களை வந்து நான் வந்து 10 ரூபா போட்டேனாலே ஒரு 10 கலர் போட்டு நான் 100 ரூபா போடலாம். ஏன்னா ஸ்டெம் அதிகமாக தான் கொடுக்க போகிறோம். 100 கஸ்டமருக்கு 100 ரூபா சொல்லுங்கள் நீங்கள். அப்போ இப்படி நான் வந்து ஈஸியாக லாபம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வியாபார யுக்தி இருக்குது. 100 ரூபா 150 ரூபா விற்கிற பொருளை 300-350 ரூபா நான் விற்கிறேன் அப்படின்னா இதில் ஏன் நான் ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கணும் தெரியுதா?
அதில் ஏன் நான் அதிகமாக விலை விற்கிறேன்ற பேர் வந்து நான் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் உட்காந்துருக்கணும் இருக்குதுல்ல இந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரில. ஐநோ மார்க்கெட்டிங்னு போட்டிருக்கேன், அதுலேருந்தே தெரியுது நீ விற்கிறவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஐநோ மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிருக்க. அப்போ இடையில ஏதோ ஒரு வேர்டு வந்து உன்னை ஹிட் பண்ணிடுச்சு போல். உனக்கு மார்க்கெட்டிங் தெரியலன்னு ஏதோ ஒன்று இது பண்ணதோ சம்திங் ஏதோ ஹிட் பண்ணிடுச்சு போல். ஸோ அதனால் வந்து 12 மணிக்கு உட்காந்து ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எனக்கு கமெண்ட் போடணுன்றதுக்காக எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ அந்த கமெண்ட்டை போட்டுருக்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். வாழ்க்கையில் நீ எவ்வளோ நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணுற. இப்போ நான் இந்த வீடியோ உன்னை பற்றி நான் பேசி போடுறேன் அப்படின்னா எதுக்குன்னா உனக்கு உரைக்கணும்னு. எனக்கு யூடியூப் கண்டென்ட்டு, எனக்கு ஏன் நீ கண்டென்ட் கொடுக்குற, அதை தான் நான் கேட்குறேன். நான் இன்னொன்று, நான் இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறேன் தெரியுமா, இயல்பே இந்த மாதிரி வீடியோ போடுறத ரசிக்க தோணும். நானாக இருந்தாலுமே ஒருத்தவங்களை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்மளோட இயல்பு, இது ஊறி போனது இது. அப்போ நான் அந்த போடுற வீடியோவை சத்தியமே யாருக்குமே ஸ்கிப் பண்ணணும்னு தோணாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னோடய வாட்ச் டைம் அதிகமாகும், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக? இதுதான் நான் சொல்லுவேன். நீ எனக்கு எந்த விதமான இது பேர் என்ன தொந்தரவும் எங்கிட்டேருந்து நீ அனுபவிக்காமல், ஆனால் நீ என்னை கெடுக்கணும் இல்லை எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நீ வந்தேன்னா கடவுள் எனக்கு அதை நல்லதாக மாற்றுவார். ஐயையோ இதை நான் ஃபேமிலியிலையும் பார்த்துட்டேன், நிறைய இடங்கள்லையும் பார்த்துட்டேன். எனக்கு ஒன்று நான் கெட்டது பண்ணணுது என் ராசியாக என்னன்னு தெரில. எனக்கு ஒன்று கெட்டது பண்ணணும்னு வந்து அதை எனக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களே அதை நல்லதாக மாற்றி விட்ருவாங்க. அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய எண்ணம் ரொம்ப தூய்மையாக இருக்குது. அதனால் கடவுள் இதை கொடுத்துட்ருக்காரு. நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டுருக்கிறேன். ஸோ நீ பாட்டுக்கு 12 மணிக்கு தூங்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு உன்னால் தூங்க முடியலை, ரைட்? அதானே? அந்த இது பேர் கூட ரைட்டு தான். அதோட அந்த ஐடி பேர் கூட பார்த்திங்கன்னா ரைட்டு தான். அப்படி ஒரு ஐடியில் தான் வந்து கமெண்ட் வேறு பண்ணிகிட்ருக்குது இது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல நினச்சேன். லேட்டஸ்ட்டாக சந்திரலேகா அம்மா இது பண்ணதை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க உங்களை பற்றி விமர்சிக்கிறாங்க, உங்களை தூசிக்கிறாங்க. நான் போய் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா யாரையோ நினச்சிட்டு அப்படிலாம் இல்லை. பர்டிகுலர்லி என்னோடய வீடியோ பார்த்து என்னையே நினச்சிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகிட்டேன்னா அவங்களோட மைண்ட்லேயும் அவங்களோட செயல்கள்லையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா போயிட்டேன் உள்ளே. இதை தான் சந்திரலேகா அதில் சொல்லியிருப்பாங்க. யார் ஒருத்தவங்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இல்லை உங்களுக்கு இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை தூசிக்கிறாங்களோ, உங்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களோ, பேடு இது வச்சு பண்ணிகிட்ருக்காங்களோ, நீங்கள் ஆல்ரெடி அவங்களோட மைண்ட்லேயும் அவங்களோட சப்கான்சியஸ் இதுலேயும் போய் என்ட்ரு ஆகிட்டீங்க. அவங்களால தூங்கும்போதும் சரி, மற்ற நேரங்கள்லையும் சரி, எல்லா நேரத்துலையும் நீங்கள் தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறீங்க. தே ஆர் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. அது கான்செப்ட் இது தான். அவங்க என் கண்ட்ரோலில் வந்துட்டாங்களாமா. இப்போ என்னை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, என்னை பற்றி இது பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஏன்னா 12 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் ஐடியா க்ரியேட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லேடி இதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யார் வந்து உங்களையெல்லாம் இப்படி இது பண்ணுறாங்களோ, அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த இது பண்ணுறாங்களோ, நீங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை பற்றியே நினைக்கிறாங்க, உங்களை பற்றியே பேசுகிறாங்க, உங்களுக்குள்ளே ஒரு இது வந்து வச்சுட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபர்ஸ்ட் லவ் சூப்பராக இருக்குல்ல, பியூட்டிஃபுல் ரெட் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ரியலி நான் சொல்கிறேன், பொண்ணுங்களாக இருந்தால் ரொம்ப வந்து பாவம், ஃபேமிலி இருக்கணும் இல்லை இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னாலுமே இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருப்பீங்கன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு எனக்கே நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது. சில இடங்களில் எங்கேயாவது ஒரு இதில் நான் அது வந்துருச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவேன். அவ்வளோவே தான். அடுத்து எனக்கு 1008 வேலை இருக்கிறத பார்த்துட்ருப்பேன். நான் போய் ஒரு டைம் எடுத்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அப்போ எனக்கு என் மனசாட்சி சொல்லும் வேஸ்ட்டு டைம் இல்லை. ஏன்னா நான் அந்த கர்மா அனுபவிச்சிருக்கேன். நல்லது பண்ணும்போது நல்லது கிடைக்கிற கர்மா எனக்கு தெரியும். எனக்கு கெட்டது பண்ணி அவங்களுக்கு கெட்டது நடந்த கர்மா அனுபவிச்சுட்ருக்கவங்களையும் நான் பார்க்குறேன். பட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கேன். நான் எனக்கு எங்கேயும் போய் எந்த கமெண்ட் போடணும்னு தோணலை, யாரையும் போய் எங்கேயும் வாட்ச் பண்ணணும்னு தோணலை. ஆனால் வலிக்க வந்ததை விடமாட்டேன். அது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் இந்த வீடியோவை இன்னசென்ட்டாக பார்த்துட்ருக்கேன் ஏன் தங்கங்களுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை வாழ்க்கைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யாராவது உங்களை வந்து உங்களோட இது இல்லாமல் உங்களை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க, இல்லை உங்களை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணணும், மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும், இவங்களை மனசளவில் பாதிக்கப்பட வச்சுட்டா இவங்களால் வேலை செய்ய முடியாது, என்னையெல்லாம் மனசளவில் பாதிக்கப்பட வைக்க உங்களால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தவன். இந்த ஒரு ஏஜுக்குள்ளே பர்சனல் லைஃப் என்னோடய ஃபேமிலியில் இன்லாஸ் மூலியமாகவும் சரி எல்லார் மூலியமாகவும் ஏகப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் அந்த மனசு பாறை ஆயிடுச்சு.
இதை பழக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதுவும் வம்பு பண்ணிலாம் பழக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது கேடு. கரெக்டாக? நான் ரொம்ப ஸ்ட்ராங் விமன், அதை நான் நல்லாவே சொல்லுவேன். யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் யாருக்கும் இதில் ஒன்று சொல்லுவாங்களே, மடியில் காணாலன்னா வலியில் பயம் இல்லைன்னு, அந்த மாதிரி உள்ள ஆள் நான். நீ 10 பேர் சேர்ந்து என்னை பற்றி என்ன வேணாலும் பேசி, என்ன வேணாலும் எனக்கு எதிராக நீ பிஸ்னஸ் பண்ண, நான் எது வேணாலும் பண்ணு, ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ வேஸ்ட் டைம் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பில். உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் முளைக்குதுங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் முளைக்குது. நான் தோட்டத்துக்கு வந்தேன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து லில்லி சீடு போட்டது, அடினிய சீடு போட்டது, அது இது கழுத குதிரை அம்பிட்டே நான் ஒரு ரவுண்டு வந்து எனக்கு பார்த்து முடிக்கிறதுக்கே நேரம் இருக்காது தெரியுமா. இந்த நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சினே வச்சுக்கோங்களேன். வளர்ச்சி இது நான் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு இது. பட் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி தான் நான் போயிருக்கிறேன் நான். அதனால் என்னோடய வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, நிலையாகவும் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். அப்போ தான் அந்த நிம்மதி வரும். கரெக்டாக? அப்போ தான் அந்த நிம்மதி வரும். இது ஃபுல்லாக இப்போ நான் போயிட்டு என்ன ஹேர் கட் பண்ணுற வேலை இருக்கா, அந்த வேலை இருக்கா, அந்த வேலை இருக்கா இருக்கான்னு ஒன்று நான் பார்த்துட்ருக்கணும்னு வைங்களேன். ஒன்று நான் இது பண்ணி இதெல்லாம் ஆகிறதுக்கும் தான் எனக்கு டைம் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில. நான் அப்படி பிஸியாக இருக்கிறேன். சரி 10 to 15 minutes நம்மளும் லாங் வீடியோ போட்டு இதாகிடுச்சு, ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, வாடா அம்மாப்பில் வழியை கொஞ்சம் மாட்டுறாங்கன்ட்டு நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நான் யாரையாவது பர்டிகுலராக உங்களை வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தாலும் வந்தாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னென்னு பேசுங்க, பேசி இது பண்ணிக்கிறலவா. கோபிராந்தஸ் பூத்துருக்கடா இன்றைக்கி. கோபிராந்தஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லை, தனி ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் தங்கங்களா. ஸோ ஸ்வீட், என்னோட ரொம்ப ஃபேவரெட் ஒன்று இது. அப்படியே மைக் செட் இது மாதிரி இப்படி வந்திருக்குன்னு வைங்களேன். கோபிராந்தஸ் சூப்பராக இருக்குது, அழகு. சிஸ்டர் எப்படி தான் சிஸ்டர் ஐடி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி தான் சிஸ்டர் உங்களால் மட்டும் இப்படி இது பண்ண முடியுது, எல்லா ஐடியும் இப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அழிய எழுதிட்டே இருக்கணும், 2-3 டேக் வைக்கணும், தொடர்ந்து என்ன பண்ணணும், போய் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு கமெண்ட் போடுற நேரத்தை மிச்சப்படுத்தி நம்ம தோட்டத்தில் நம்மளதை இந்த வேலையை இன்றைக்கி பார்த்துட்டோம்னா கடவுள்கிட்ட பேசணுங்க. நீங்கள் பாருங்கள், இதை பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இதை பண்ணிடுறேன் நான். எனக்கு ஆக்சுவலி போய் யார்த்துக்கோ கமெண்ட் பண்ணணும்னு தோணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு என் மைண்டை நான் பொல்யூட் பண்ணுற நேரத்தில் நான் ஆக்கப்பூர்வமாக அந்த வேலையை செய்கிறேன். இது எனக்கு வந்து நான் 4th 5th படிக்கும்போது பாலர் சபைன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இது உண்டு, பாலர் சபைன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில். அதில் ஒரு சிஸ்டர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளில் சேம் லைக் ஸ்லம்டாக் மில்லியனியர் மாதிரி தான் நான் இதை சொல்லுவேன். அந்தந்த போதனைகள்லாம் அப்பப்போ வந்து நம்மளுக்கு டெங்னு அடிக்கும் நம்ம காதில். அதை வாழ்க்கைக்கு நல்ல விதமாக எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பொய் சொல்கிறது பிடிக்கும், 10 கட்டளைகள் இருக்குது, அதில் இப்படிலாம் இருக்குதுல்ல, நீ வந்து என்ன பண்ணு, அது எல்லாத்தையும் பேய் வந்து உனக்கு வந்து சொல்லி கொடுக்கும், இதை பண்ணு அப்படின்னு வந்து அப்படியே நம்மளுக்கு விஷுவலாகவே வர மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க. சிஸ்டர் தையல் சிஸ்டர்னு சொல்லுவோம், லூர்து மாரி அவங்க பேர். ஆனால் தையல் சிஸ்டர், எங்கள் ஸ்கூலோட தையல் சிஸ்டர் அவங்க தான் இந்த பாலர் சபையை வந்து நடத்துனாங்க. வியாழக்கிழமை காலையில் நடக்கும். அந்த கட்டடம் கூட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி பேய் வந்து என்ன பண்ணுமா, இதை பண்ணுன்னு அதை பொல்யூட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து இது பண்ணிகிட்டு இருக்குமாம்மா. அப்போ ஜீசஸ் அந்த பக்கம் சோகமாக உட்காந்துட்டு சொல்லுவாராம்மா, இது பேர் என்ன, என் பிள்ளையை வந்து நீ இப்படிலாம் இது பண்ணுறதுக்கு வைக்கிறியே கொள்ளணும், அதை வென்று நம்ம என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி ஜீசஸ் சொல்கிறது நிறைய இருக்குல்ல, 10 கட்டளைகள் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே 10 கட்டளைகளை எப்படி போதிக்கிறாங்க பாருங்கள். அந்த இதை வந்து நீ மனசில் வச்சுக்கிட்டு இதை வந்து நீ செய்யணும், ஒருத்தல் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னா எல்லா நேரத்துலையுமே வந்து நீ வந்து எப்படி சொல்கிறது, விட்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக் ஐடியாவே வச்சுக்கோமா, இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், போய் க்ரியேட் பண்ணி ஒருத்தவங்களை இது பண்ணணும்னு நினச்சி நீங்கள் போய் பண்ண போகிற நேரத்தில், கடவுளே நான் இது பண்ண மாட்டேன், நான் முன்னேறணும், எனக்கு நல்லா இருக்கணும், இதை பண்ண என்னை பேய் தூண்டுது, ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் போய் என் தோட்டத்தில் போய் கொஞ்சம் ஒரு 10 புல் எடுத்துடுறேன், நீ என்ன பண்ணு கடவுளே, அதை வந்து நல்லபடியாக வளர்த்தி வச்சு என் பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்கும்.
இதுதான் ஒருத்தலுங்கிறது. அது மாதிரி எனக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது, இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ண அப்போ வந்து ஸ்கூல் டைமில் அவங்க சொன்னது அப்போதைக்கு எனக்கு ஒவ்வொரு பீரியட் தண்ணி கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது போனால். அப்போ என்ன பண்ணணும், இந்த பீரியட் விட்டுட்டு அடுத்த பீரியட் குடிக்கிறேன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அப்போ தான் நீ வந்து பேய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் ஒன்று ஒன்றா சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நல்ல போதனைகளை வந்து எனக்கு படிப்பேன். அதான் யூஸ்வலாக நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லுவேன். என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நான் தேங்க் பண்ணுவேன், நான் ப்ராட்டப் வளர்ந்த விதத்துக்கு நான் தேங்க் பண்ணுவேன், என் பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க் பண்ணுவேன். என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய அப்பா மெயினாக எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது, நீ நேர்மையாக இருக்கணும், நீ பொய் சொல்லக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும். அவ்வளோ தைரியத்தை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 பொண்ணுங்கன்னா கேவலமா, என்ன பொண்ணுங்கன்னா இதா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அப்படி தைரியமாக எங்களுக்கு தைரியத்தை ஊட்டி வளர்த்தாரு. நான் என்றைக்குமே அவருக்கு வந்து அவரை நான் நினைப்பேன், நான் தைரியமாக இருக்கணுமா அப்படிம்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற இன்னொரு இது வந்து என்னென்னா, என்றைக்குமே பொண்ணுங்க வந்து சும்மா இப்போ நான் கவர்மெண்ட் வேலை விட்டுட்டேன், அது உங்களுக்கு தெரியும். நர்சிங் பண்ணி முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவன். கரெக்டாக இன்றைக்கி நர்சிங் ஜாப் வந்து கவர்மெண்ட்டில் அவங்க எத்தனையோ லட்சக்கணக்கில் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்போயே என்னென்னா, அவர் சொல்லுவார், ஒருத்தவங்களுக்கு கீழே போய் இருக்கக்கூடாதுமா, எப்போவுமே நம்ம பாஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, பட் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. இதுதான் நான் சொல்லுவேன். எங்கேயோ எப்பயோ பண்ண ஒரு விஷயம். நான் வந்து ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது, நேற்று வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், காலேஜில் படிக்கும்போது நிறைய பேர் அந்த 5 ரூபா அந்த இந்த சீட் இருக்குல்ல, ஓபி சீட் தூக்கிட்டு வருவாங்க. வார்டு 270 நியூரோ வார்டு எங்கேயோ இருக்கும். நாங்கள் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் 6 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு ஓடுவோம். இது எங்கேயுமா இருக்குன்னு அப்படி கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த தையல் சிஸ்டர் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு ஓடுவேன். இந்த தாத்தா பாவம் எங்கிட்டுக்கு போய் எங்கே ரேம்பாக இருக்கும், பெரிய இது மதுரை மெடிக்கல் காலேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தலையது வாழதுன்னே பேர் அப்படி இருக்கும். போய் தாத்தா பாவம் ரொம்ப அலைவாங்களே, நம்மளுக்கு அது ஏஜ் அப்போ என்ன ஒரு 16-17 வயசு. அப்போ தான் போய் ஜாயின் பண்ணி, ஆமாம் 16-17 வயசு 12th முடிச்சுட்டு கொடுக்கணும் ஓடி போய் தாத்தா கிட்ட விட்டுட்டு வந்துட்டோன்னா போதும் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு ஜாலி. அப்போ நான் நினச்சிக்கிட்டது என்னன்னா, அப்பையிலேருந்து இந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன், நான் சும்மாலாம் அதை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இது வைப்பேன். நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், கடவுளே எனக்கு நாளைக்கு வார்டில் கஷ்டமாக எதுவும் நடக்கக்கூடாது இப்படின்னு நான் அப்போதைக்கு வேண்டிக்கிடுவேன். எனக்கு வாழ்க்கையில் நடந்த நிறைய கஷ்டங்களுக்கு காட் என்னை ஒவ்வொரு இதுலேருந்தும் அவர் கையில் வச்சு என்னை தூக்கிட்டு வர்றதுக்கான காரணம் நான் பண்ணின இந்த மாதிரியான விஷயங்கள் தானோன்னு என்னை நினைக்க வைக்குது. தட் இஸ் கர்மா. ஓகே, இது வந்து இதை தான் வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். எல்லாரும் மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்டு பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சிஸ்டர் ஃபாலேஜுக்குள்ளே வாங்க சிஸ்டர் ஃபாலேஜுக்குள்ளே வாங்க சிஸ்டர், வந்து அதுவும் சேல் பண்ணுங்கள் சிஸ்டர், நல்லா அதை பண்ணலாங்கிறீங்க. ஃபாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் நர்சரி விசிட் போயிட்டு நீங்கள் வாங்குறது தான் பெஸ்ட். ஃபாலேஜ் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டுபியாவோ இதெல்லாம் நான் கொடுக்குறதெல்லாம் வச்சு அதை வளர்த்து, ஏன்னா ஒரு இதிலேருந்து நம்ம கட் பண்ணி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷாக் இருக்கும், அதில் ட்ராவல் ஷாக் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கேர், இப்போ மழை காலம் இதில் கொஞ்சம் நத்திட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் சில பேர் அந்த ஃபாலேஜை வந்து இப்படி தான் போகலன்னு விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன் நர்சரிஸ் அங்கங்கே உங்களை நம்பி தான் திறந்து வச்சுருக்காங்க அவ்வளோ பேர். அங்கங்கே போய் தொட்டியோட தூக்கிட்டு வந்து அழகாக வீட்டில் வளர்த்துட்டு போயிடுங்க, அந்த மண் கலையாமல் இது பண்ணாமல். காலேஜ் பக்கம் நான் வாரேன், உங்களோட அன்பு எனக்கு புரியுது எல்லாமே, பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்னால் இதவே மேனேஜ் பண்ண முடியல எனக்கு. அதனால் அந்த இது பக்கம் நான் வர்றது கஷ்டம். பட் 1 or 2 எப்போயாவது இந்த க்ளீன் பண்ணும்போது, அதை ப்ரூன் பண்ணும்போது, நான் சேல் கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னோட தங்கங்கள் ரெயின்லில்லி சேல் இந்த வாரம், அதாவது கம்மிங் மண்டேலேருந்து வேணால் நான் போடுறேன் நான், ஓகேவா? ஏன்னா இப்போ தான் மழை வந்திருக்கு, ஹேர் கட் ஒர்க்கு, அந்த ஒர்க் இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சொன்னேன்ல, அங்கங்கே கிடக்கிறவங்க முளைக்கிறாங்க. எப்படி முளைச்சி கிடக்க பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த எல்லோ புல் நேற்று எடுத்தது இன்றைக்கி எடுத்தது எல்லாம் போட்டு இது ஒரு ரொட்டீன் ஒர்க். ஸோ இங்கே பாருங்கள், ஹேர் கட் ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது. மொத்தமாக இது மொத்தம் இப்போ என்ன ஒரு 50 தொட்டியில் எடுத்துகிட்டு போயிடா, அவ்வளோதான். ஒரு 50 தொட்டியில் எடுத்தது ஒரு டப்பு அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், பூத்துருந்தது இது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சீட்ஸும் அது சில நேரத்தில் போகும், அது விட முடியாது. ஏன்னா மழை வந்துருச்சு, நம்மளுக்கு இது பண்ணணுமே, வெயிலும் கம்மியாயிடுச்சு, வெயில் கிடைக்க வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும். எனக்கு இதுக்கே நேரம் இல்லைடா, நான் இதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதனால் யூடியூப்பில் இந்த கமெண்ட் பண்ணால் எனக்கு அப்படியே கஸ்டமர் குறைஞ்சிருவாங்க, இல்லை எனக்கு அப்படியே மனசு நொந்து போய் நான் அப்படியே உட்காந்துருப்பேன், வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், பாறை ஒன்றும் நீங்கள் இது பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. மனசளவில் என்ன அடிக்கலாம், அப்படியே இது பண்ணி அப்படியே உட்கார வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க.
அதெல்லாம் வந்து எப்பயோ எதுலேயோ தண்ணி நான் இதை ஜாலியாக பண்ணிகிட்ருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அதான் சொன்னேன், பேஷனேட் கார்டனர் அப்படியே ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டு நான் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு அந்த ஸ்டாக் இவ்வளோ இருக்கிறத பற்றியோ நான் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் என்னை வந்து சீண்டி பார்த்து நீங்கள் புண்ணாக்கிக்காதீங்க. உன்னைய இப்போ தான் வளர்ந்து வரீங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருங்க, புரியுதா? அம்மா தூக்க முடியல, அதை கொட்டிட்டு வாடா போய். ஸோ இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். சரியா? ஹாப்பி கார்டனிங்.